அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். நான் காதல் வனம்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதில் ஒரு 9வது அத்தியாயம் புள்ளி விவரம். சாம் அனுப்பிய அந்த மெயிலை படித்து கொண்டிருந்தாள் தேவி. அப்பா, எவ்வளவு விவரங்கள் சேகரித்திருக்கிறார்! குழந்தைகள் பெற்றுக்கொள்வதும் வளர்ப்பதும் அதைவிட அதை பெற்றுக்கொள்ளும் முறைகள் சிக்கலாயிருந்தன. அவற்றிற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டத்திட்டங்கள், தத்தெடுப்பு, வாடகை தாய், விந்து தானம், கருமுட்டை தானம், வெளிநாட்டினர் தத்தெடுக்கவோ குழந்தை பெற்றுக்கொள்ளவோ என்னென்ன சட்டங்கள், அதே இந்தியர் என்றால் என்னென்ன பின்பற்ற வேண்டும், சரோகேசி என்றால் என்ன என படித்து மலைத்து கொண்டிருந்தாள். தோட்டத்தில் சில பூக்களாகவே வாடி விடுகின்றன. சிலதான் காயாகி கனியாகி அதன் பின் விதையாகி பலன் கொடுக்கின்றன. தான் ஒரு பூக்கும் மரம், ஆனால் காய்ந்து கணிக்க முடியாதவள் என புரிந்த சில நாட்கள் வீட்டில் மெல்ல மெல்ல ஒரு மௌன பூகம்பம் வெடித்து கொண்டிருந்தது. டாக்டர் கொடுத்த ரிசல்ட்டை ஒருவாறு இருவரும் படித்து ஏற்றுக்கொண்டிருந்தனர். மஞ்சள் பூசிய மலர்கள் சூடு என்று சிவாஜியும் தேவிகாவும் பாடிய கர்ணன் படப்பாடல் ஒலித்த அன்று அது குமுறி வெடித்தது. பக்கத்தில் அமர்ந்திருந்த சாமின் மடிகளில் அவள் வேறறுந்த வாழை மரமாட்டம் விழுந்து கிடந்தாள். தட்டி கொடுத்து கண்ணீர் துடைத்த அவனின் கரங்கள் அவளை குழந்தை போல வருடி கிடந்தன. விட்ரா தேவி, எழுந்திரு, கொஞ்சம் எங்காவது வெளியே போய் வருவோம் என அழைத்தான். அவன் கரங்களுக்குள் பூனைக்குட்டியாய் புதிந்து கிடந்தவள் எழுந்து கொண்டை போட்டு கொண்டாள். இல்லை, எனக்கு கொஞ்சம் பேசணும். நாம் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு உங்கள் குழந்தை வேணும். என்னோட கருமுட்டை உயிர்ப்போடு இருக்குது, ஆனால் கர்ப்பப்பை வீக்காக இருக்குது. அதனால் நான் ஒன்று சொன்ன கேட்பீங்களா? சொல்லுடா தேவி என்றான் அவள் கன்னத்தில் படர்ந்திருந்த கூந்தலை ஒதுக்கியபடி. குழந்தையைப் போல என்ன ஒரு மென்மை! இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பெறும் பாக்கியம் இல்லையா? லேசாக தோளை குலுக்கினான். அவன் தோளை பற்றி அப்படி காதருகே முகம் வைத்து கொஞ்சலாக கேட்டாள். நாம் ஏன் ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கக்கூடாது? இன்பமா அதிர்ச்சியா என புரியாமல் ஒரு உணர்ச்சி தாக்கியது சாமை. எதை எதிர்பார்த்தானோ அது நடந்துவிடப் போகிறதா? அதற்கு அவன் மனைவியே பச்சை கொடி காட்டுகிறாளா? உடனடியாக ஆமோதிக்கலாமா வேண்டாமா என குழம்பியபடி அவளை பார்த்தான். பல நாட்களாக மனதில் ஓடிய எண்ணங்கள் தான். சொன்னால் இதற்குத்தான் காத்திருந்தாயா என மனைவி நினைக்கலாம். என சொல்லாமல் இருந்தது என்று கனியாகி மடியிலேயே விழுந்து விட்டது. தங்களுக்கென்று ஒரு குழந்தையா? பிள்ளைக்கனி! ஆஹா, அந்த இன்பத்தை அனுபவித்து விடலாமா? ஆம், வேறு மாதிரி சொல்லிவிடுவோம் என ஆரம்பித்தான். தேவிக்கண்ணு, டாக்டர்கிட்ட கேட்டு முடிவெடுப்போம். அதை இங்கே வீட்டில் யாரிடமும் சொல்லிவிட வேண்டாம். தேவியை விட அவனுக்கு தன் தாயின் மேல் பக்தியின் பயமும் அதிகம். அதன் பின் மனோவேகம் வாயு வேகமாக செயல்கள் நிறைவேறின. பிசினஸ் சம்பந்தமாக சென்னையில் இருந்தால் இன்னும் வசதி என்று ஊரை மாற்றினான். அதன் பின் வாடகை தாயாக மகாராணியிடம் சம்மதம் வாங்கினான். டாக்டரிடம் கூறி அவர் மூலம் அதை தேவயானிக்கு தெரிய வைத்தான். முன்பே தனக்கு மகாராணியை தெரியும் என்றால் என்னென்ன வார்த்தை அம்புகளை எதிர்கொள்ள நேருமோ என்ற பயம் அவன் ஆழ்மனதில் வேரோடி கிடந்தது. தேவயானிக்கும் மகாராணிக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங் செய்யப்பட்டது. தனித்தனி பேப்பர்களில் அதற்கான அனுமதி கோரியும் வழங்கியும் மூவரும் கையெழுத்திட்டிருந்தனர். இருவரிடமும் தன் காப்பி கொடுக்கப்பட்டது. இருவருக்கும் பல்வேறு பரிசோதனைகள், தேவயானியின் கருமுட்டையும் சாமின் விந்தணுவும் புரை குழாய்களில் பத்திரப்படுத்தப்பட்டன. ஒரு சுபயோக சுப நாளில் அவை கருத்தரிக்கப்பட்டு மகாராணியின் கர்ப்பப்பையில் அடைக்கலமாயின. 2-3 ஆனது. சாமின் வாழ்விலும் 2-3 ஆனது. எந்நேரம் மகாராணியை பற்றிய சிந்தனைகளிலே ஆழ்ந்து கிடந்தான். அவனுக்கு அவளை பார்க்க வேண்டும் போல் தோன்றிக்கொண்டே இருந்தது. அந்த மணி வயிற்றை தடவி தன் குழந்தையின் இருப்பை உறுதி செய்ய வேண்டும் போல இருந்தது. அவளை தொட்டதே இல்லை இதுவரை. அவள் ஒரு கோப நெருப்பு. நேரம் ஆக ஆக அவனுக்குள் ஏதோ ஒன்று புகுந்து அவளை பார்த்தே தீர வேண்டும் போல் இருந்தது. மாதாந்திர சோதனைகள் முடிந்து அவள் சென்று 2 நாட்கள் ஆயிருந்தது. வீட்டோர் எல்லோருக்கும் தேவிதான் கருவுற்று இருப்பதாக செய்தியை சொல்லியாயிற்று. ஒவ்வொரு சொந்தமாக வந்து வாழ்த்தி செல்லும் போதெல்லாம் அவனும் தேவியும் அவஸ்தையில் நெளிந்து கொண்டிருந்தார்கள். அப்பாடா, அவனது பிறந்து விட்டார், அனைவரும் போய்விட்டார்கள். இனி பிரசவத்துக்கு என்று ஊரை அவன் தேர்ந்தெடுத்திருந்தான். அகஸ்மாத்தாக செல்வது போல காட்டி அங்கே பிறந்ததும் இங்கே சில நாட்கள் கழித்து கொண்டு வந்து காட்டலாம் என்று. எவ்வளவு பொய்யனாக ஆகிவிட்டோம் என்று மனதுக்குள் வெறுப்பாக இருந்தாலும் குழந்தை வரப்போகிறது என்று குதூகலமாக இருந்தது அவனுக்கு. தேவிக்கு அவ்வப்போது இடும் சந்தேகங்களை தீர்க்க கூகுளில் தேடி சரோகேசியில் அவ்வளவு தகவல்களையும் கொட்டி அனுப்பினான். சரோகேட்ஸ் மதர்ஸ்,
எத்தனை விதமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், அவை டிசைனர் குழந்தைகள் என்று பேட்டன்ட்டில் கூட பெற்றுக்கொள்ளப்படுகின்றன என்றும், டாக்டர், சயின்டிஸ்ட், விளையாட்டு வீரர்கள், மாணவர்களின் விந்தணுக்கள் கேட்டு பெறப்படுகின்றன என்றும், அதிலும் இந்தியாவில் குஜராத்தில் தான் வாடகை தாய்கள் அதிகம் என்பது போன்ற தகவல்கள். குழந்தை உருவாக குஜராத் போகவில்லை, அதற்கு செந்தமிழ்நாட்டு தமிழச்சி தான் வேண்டும். ஆனால் பெற்றுக்கொள்ள ஏன் குஜராத் போகிறோம்? அப்போதுதானே அனைவர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு குழந்தையோடு வந்து இறங்கலாம் என்று கசப்பாக புன்னகைத்தபடி மகாராணி பத்திரமாக பெற்றுத்தர வேண்டுமே என கவலையில் ஆழ்ந்தாள் தேவி. நன்றி.